வயசாயிடுச்சுன்னு சொன்னதும் உங்களுக்கு எவ்வளவு பாதிச்சிருச்சுன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. என்னம்மா சொல்ற? எனக்கு எதுவும் புரியலையே. தலைகீழ பேப்பர் வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி புரியும் உங்களுக்கு? இந்தாங்க. உங்களுக்கு ஒண்ணும் வயசாயிடலங்க, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். வாங்க சமந்தி, உட்காருங்க. சமந்தி, ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்க எல்லாரும் கிளம்பிட்டாங்களா? கிளம்பிட்டாங்க. உங்க மேல எவ்வளவு மரியாதை இருந்தா உங்க வீடு தேடி வந்து பாத்துட்டு போவாங்க. உங்கள மாதிரி நல்ல மனுஷங்க இருக்கிற குடும்பத்துல என் பொண்ணை கொடுத்திருக்கேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சம்பந்தி. காஃபி குடிக்கிறீங்களா சம்பந்தி? நான் போய் எடுத்துக்கிட்டு வரட்டா? ஆஹா, வேண்டாம் வேண்டாம். ஆபீஸ் ஆளுங்கெல்லாம் வந்திருக்காங்கன்னு மேகலா காஃபிய மேல ரூமுக்கே கொண்டு வந்துட்டா. நான் கொஞ்சம் சம்பந்தி கிட்ட பேசணும்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சொல்லுங்க. அதுல சம்பந்தி, அந்த லேண்ட் விஷயம் சொல்லியிருந்தேனே, அந்த ஓனர் போன் பண்ணியிருந்தாரு. நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ் மாதிரி ஏதாவது கொடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு நல்லதுன்னு தோணுது. இல்ல, ஏன்னா அந்த ரேட்டுக்கு அந்த லேண்ட வாங்க முடியாது, போட்டி ஜாஸ்தியா இருக்கு. நீங்க சொல்றது சரிதான். ஆனா சொத்துன்னு வாங்க போறோம். அவருக்கு எமர்ஜென்சி தான். அதுக்காக 4 பேர்கிட்ட விசாரிக்காம வாங்கிட்டா அப்புறம் கஷ்டப்பட முடியாதுல்ல. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, யோசிச்சு சொல்றேன். சம்பந்தியம்மா, நீங்க அவர்கிட்ட கொஞ்சம் பேசுங்களேன். நான் விசாரிக்காம ஒரு விஷயத்துல இறங்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு வாங்கி நாளைக்கு வித்தா கூட 2 மடங்கு போகும். புரியுதுங்க, நான் சொல்லி பாக்குறேன். ஆனா அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அதுக்கு மேல எதுவும் பேச முடியாது. உங்களுக்கு தான் தெரியுமே, ஆபீஸ்க்கு லேட் ஆகுது, எல்லாரும் கிளம்பி வந்துருவாங்க. நான் போய் வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன். மேகலா சொல்றது சரிதான். இவங்க இஷ்டத்துக்கு இந்த குடும்பத்தை ஆட்டி படிக்கிறாங்க. முடியாதுன்னு 2 பேரும் அசால்ட்டா சொல்லிட்டு போறாங்க. பாத்துக்கிறேன். வேன் வந்துருச்சுடா, சீக்கிரம். இந்த அப்படி வா வா வா. என்ன மேகலா, ஸ்கூல் வேன் வந்துடுச்சா? ஆமாத்த, வேன் வர வரைக்கும் ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்கிறான். இவனை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. சின்ன வயசுல ராஜா இவனை விட ஏகப்பட்ட சேட்டை பண்ணுவான். நாங்க கிளம்புறோம். என்னப்பா, கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டோம். வரிசையா எல்லாரும் வீட்ல இருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் வீடே வெறிச்சுன்னு ஆயிடும். எப்படா சாயங்காலம் ஆகும்னு இருக்கும். அம்மா, எல்லாரும் வர வரைக்கும் வீட்ல ஃப்ரீயா தானே இருக்கீங்க? நீ ஃப்ரீன்னு சொல்லு, எங்களையும் சேர்த்துக்கிற. கிச்சன்ல போய் பாரு, இனிமேதான் வேலையே இருக்கு. நீங்க என்ன தனியாவா செய்றீங்க? அத்தையும் தானே சேர்ந்து செய்யறாங்க. ஆமா, ஒரு நாள் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், அத்தை கூட சேர்ந்து நீ செஞ்சு பாரு. வாரம் ஃபுல்லா உழைக்கிறேன்னு சண்டே கூட ரூமை விட்டு வெளியில வர மாட்டேங்கிற. எங்களுக்கு அன்னைக்கு கூட லீவ் இல்லையே. இதுல உப்பு இல்ல புளி இல்லன்னு குறை வேற. ஐயோ, 2 பேரும் கொஞ்சம் பேச்சு விடுறீங்களா? கஷ்டம்னு நினைச்சு செஞ்சா எல்லாமே கஷ்டம்தான், குடும்பத்துக்காகன்னு நினைச்சு செஞ்சா எல்லாமே சந்தோஷம்தான். நான் அப்படித்தானே அத்தை செய்யறேன், உங்களுக்கு தெரியாதா? நம்ம நாள் பூரா உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறோம்னு சொன்னா கோவம் வராதா? அவ ஏதோ விளையாட்டா சொல்லிட்டான், உன்னை பத்தி தெரியாதா? நான் கூட இருந்து எல்லாத்தையும் பாத்துட்டு தானே இருக்கேன். நீ மட்டும் இல்லனா எனக்கு ஒரு கை உடைஞ்ச மாதிரி இருக்கும். அப்பா கிளம்பிட்டாரா? இல்லப்பா, கிளம்பிக்கிட்டு தான் இருந்தாரு. இதோ இப்ப வந்துருவாரு. அப்பாவே வந்துட்டாரு.
என்ன சீதா? ராஜா உங்களை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதான், வேற என்னப்பா? ஒண்ணும் இல்ல. இருங்கப்பா ஒரு நிமிஷம். என்னன்னா அது? இந்தாங்கப்பா என்னப்பா? என்னோட gift. அப்பா, நம்ம வீட்ல அதிசயம் மேல அதிசயமா நடக்குது. டேய், அப்பா நீங்க எதுவும் சொல்லாதீங்க. இந்த பேனாவை வச்சுதான் நீங்க ஜிஎம் ஆனதுக்கு அப்புறம் போடுற கையெழுத்தா இருக்கணும். என்னங்க, ஏன் அப்படி பாக்குறீங்க? அவன் ஆசையா வாங்கி கொடுத்திருக்கான்ல. அம்மா, அதனாலதான் அப்பா அப்படி பாக்குறாரு. ஆமா மாமா. டேய் வாலு. ஏங்க, மாமாக்கு gift வாங்க போறேன்னு என்கிட்ட கூட சொல்லல. சொல்லிருந்தா இன்னும் நல்ல கிஃப்டா வாங்குங்கன்னு ஐடியா கொடுத்திருப்பேன்ல. பேனாவை போய் வாங்கிருக்கீங்க. என்ன மேகலை நீ? பொருள் எதுவா இருந்தா என்ன? அவன் பாசமா வாங்கி கொடுத்திருக்கான்ல. பேனா அவர் யூஸ் பண்றது தானே. அதுவும் அவன் சொன்ன மாதிரி பையன் வாங்கி கொடுத்த பேனால முதல் கையெழுத்து போடும்போது அவருக்கும் சந்தோஷமா இருக்கும். மா, பேனான்னு சாதாரணமா நினைச்சிடாத. இது கோல்டு நிப்பிள் பென்னு. எவ்வளவு தெரியுமா? 5000 ரூபா. அப்பாவுக்காக ஸ்பெஷலா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். அண்ணா, ஒரே நாள்ல இவ்ளோ ஷாக் கொடுக்காதுண்ணா, தாங்க முடியல. ஏய், பேசாம ரெடி. என்னங்க, அத கொடுங்க பாப்போம். இந்த பேனா 5000 ரூபாயாப்பா? ஆமாமா. அம்மா, குடும்ப பாத்துட்டு தரேன். எங்க காட்டு? தேங்க்யூமா. நல்லா இருக்குல்ல? ராஜா, ரொம்ப தேங்க்ஸ்டா. ஆனா பா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம்ப்பா, இருக்கட்டும்பா. அப்பா, இந்தாங்கப்பா, சூப்பர் பென்னு, நல்லா இருக்கு. மாமா, அத்தை, ஆபீஸ்க்கு டைம் ஆமா ஆச்சு, மாமா. நான் கிளம்புறேன். டைம் ஆச்சு. ஓகே ஓகே. பை 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 பை. சரிம்மா, நான் கிளம்புறேன். என்னங்க, போற வழியில என்ன கோவில்ல விட்டுட்டு போக முடியுமா? நேரம் இருக்கா? வா சீதா, போலாம். சரி மேகலா, நானும் கிளம்புறேன். என்ன? ஏய், ஏன் அப்படி பாக்குற? நான் கிளம்புறேன். ஏங்க, என்கிட்ட கூட சொல்லாம எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க. 5000 ரூபாவா? உண்மையை சொல்லுங்க, என்னால நம்ப முடியலையே. நீ இல்ல, இந்த வீட்ல யாருமே நம்ப மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நிஜமாலே அதோட விலை 5000 ரூபா தான். இந்த பாரு மேகலா, எல்லா விஷயத்தையும் கணக்கு போட்டுதான் நான் அந்த செலவையே பண்ணிருக்கேன். புரியலங்க. உனக்கு இல்ல, இது யாருக்குமே புரியக்கூடாது. அதான் என் பிளான். பிளானா? என்ன பிளானு? உங்க அம்மா சொன்னாங்களே ஒரு இடம், அதை நம்ம வாங்கணும். அத நம்ம 2 பேர் பேர்ல தான் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதான் என் பிளான். இங்க பாரு, ஒரு பங்கை கொடுத்து 10 பங்கை வாங்கணும். அது மட்டும் இல்ல, அந்த பேனாவோட விலை 5000 ரூபா தான். ஆனா நான் ஆஃபர்ல வாங்கினது வெறும் 2500 ரூபா. இதுல லாபம் இன்னும் அதிகம். புரியுதா? ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு, வரட்டுமா?
என்னடா அது? இந்தாங்கப்பா, என்னப்பா? என்னோட gift. அப்பா நீங்க எதுவும் சொல்லாதீங்க. இந்த பேனாவை வச்சுதான் நீங்க ஜிஎம் ஆனதுக்கு அப்புறம் போடுற முதல் கையெழுத்தா இருக்கணும். மார்க்கு, என்னடா மார்க்கு, மன்னாதன் கம்பெனி தங்கவேல் மாதிரி டிப்டாப்பா ட்ரெஸ் போட்டு வந்து இங்கே உக்காந்துருக்குற. எனக்கு தான் இந்த இடம் வீடுன்னு ஆயிடுச்சு, உனக்கு என்ன? டேய் என்னடா எப்ப பார்த்தாலும் சின்ன குழந்தைங்க மாதிரி கண் கலங்கிட்டு? ரிட்டையர்மெண்ட் ஆனது இன்னும் வீட்டுல சொல்லியா? இங்க இருந்து போனல, அப்ப சொல்லிருக்கலாம்ல. எதுக்குடா தயங்குற? எனக்கு சொல்றதுக்கு தைரியம் இல்லடா. எத்தனை நாளைக்கு மறைப்ப? சொல்லுடா. மறைச்சு வச்சு என்ன பண்ண போற? இன்னைக்கு இல்லாட்டியும் என்னைக்காவது ஒரு நாள் சொல்லித்தான் ஆகணும். சொல்லாம டெய்லி இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து பார்க்ல உட்கார போறியா? என்னடா தெரிஞ்சா ஏதாவது திட்டுவாங்கன்னு யோசிக்கிறியா? உன் ஆபீஸ் தப்பான முடிவு எடுத்ததுக்கு நீ என்னடா பண்ண முடியும்? மனசை போட்டு அழட்டிக்காம வீட்டுல போய் விஷயத்த சொல்ற. உன் கூட இத்தனை வருஷம் குடும்பம் நடத்தினவங்க, அவங்களுக்கு தெரியாதா? அதெல்லாம் புரிஞ்சுப்பாங்க. முதல்ல விஷயத்தை எடுத்து சொல்லு. தேவையில்லாத நீயே போட்டு யோசிச்சு குழப்பிக்காத. இல்லடா, அவ புரிஞ்சுப்பா. ஆனா மனசு உடைஞ்சிருவாளோன்னு தான் பயமா இருக்கு. 4 புள்ள பெத்து அவங்கள வளர்த்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம குடும்பத்துக்காக வாழ்றவடாவ. இதுவரைக்கும் அவளுக்காக எங்கிட்ட எதுவுமே கேட்டதில்ல. 2 பேரும் எங்க கடமையை ஒழுங்கா செய்யணும்னு தான் நினைச்சோம். அத சரியா முடிச்சோமா இல்லையான்னு யோசிக்கிறதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சுடா. நேத்தே சொல்லணும்னு ட்ரை பண்ண, ஆனா முடியலடா. இங்க பாருடா. என்னடா இது? மேனேஜர் ஆனதும் நான் போடுற முதல் கையெழுத்து இந்த பேனால தான் போடணும்னு ராஜா வாங்கி கொடுத்ததுடா. ராஜா வாங்கி கொடுத்தான்? ஆச்சரியமா இருக்கு. ஆமாண்டா, எனக்கும் அதே ஆச்சரியம்தான். ஆனா எனக்கு சந்தோஷமா இருந்துச்சுடா. அது எல்லாமே ஒரே நாள்ல உடைஞ்சிருச்சுடா. காலையில உங்ககிட்ட பேசிட்டு வீட்டுக்கு போனேன்ல, அப்ப ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஒரு வழியா சமாளிச்சு அனுப்பிட்டேன். நான் எந்த மூஞ்ச வச்சுட்டா இதை சொல்ல முடியும்? எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடா. பாத்தியா, இதெல்லாம் தேவையில்லாத டென்ஷன் தானே. ஆரம்பத்துல இதெல்லாம் புதுசா தான் இருக்கும், போக போக பழகிடும். இதெல்லாம் சொல்லாம இருக்கிறதுனால உன் நிம்மதி தாண்டா போகும். முதல்ல போய் இத சீதா கிட்ட சொல்லு. சொன்னா முடிகிற விஷயத்த நீ ஊதி பெருசாக்கிடாத. மலர், என்னடி பண்ணிட்டு இருக்க? ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கேம்மா. இது பாரு. அது தெரியுது எனக்கு. இப்படி மொபைல பாத்துக்கிட்டே சாப்பிடுறது, காஃபி குடிக்கிறது, ஜூஸ் குடிக்கிறதெல்லாம் பண்ணாதேன்னு நான் உனக்கு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். கேட்க மாட்டியா நீ? இதுக்கு போய் ஏமா இப்படி டென்ஷன் ஆவற? மொபைல கீழே வச்சிடுறேன், போதுமா? என்ன மேனேஜரம்மா அப்படி ஒரு லுக்கு? இது அப்பாவோட லஞ்ச் பேக் தானே? மறந்துட்டு போயிட்டாரா? ஏன் ஆமாண்டி, அவரோட தான் வச்சுட்டு போயிட்டாரு. இப்ப என்ன பண்றது? நீ ஒன்னும் பண்ண வேண்டாம். அப்பாக்கு ஒரு கால் பண்ணி வெளியில நல்ல சாப்பாடு சாப்பிட சொல்லு. தப்பிச்சிட்டாரு அப்பா இன்னைக்கு. சும்மா ரெடி. மெனக்கெட்டு பார்த்து பார்த்து அவருக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன். இன்னைக்கு போய் வச்சுட்டு போயிட்டாரு பாரு. இரு, அப்பாக்கு ஒரு போன் பண்ணி வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போக முடியுமான்னு ஒரு வார்த்தை கேக்குறேன்.
என்னடா வீட்ல இருந்தா? ஆமா. அட்டன் பண்ணி பேசு. பாவமா அப்பா. நீ சும்மா ரெடி. வேண்டாம்டா. வேணாமா? ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்க போகுதுடா. இன்னொரு தடவை கூப்பிட்டா பாத்துக்கலாம்டா. கால் அட்டன் பண்ணி பேசுறதுல என்ன ஆயிர போகுது? 2 நிமிஷம் பேசினாலே நான் ஆபீஸ்ல இல்ல வெளியே எங்கேயோ இருக்கேன்னு ஏன் பொண்டாட்டி கண்டுபிடிச்சிருவா. ஓ, அதுவும் சரிதான். நல்ல வேலை நீ கால் அட்டன் பண்ணி பேசல. நான் உன்னை என்னமோன்னு நினைச்சேன். நீ ரொம்ப தெளிவாதான் இருக்க. என்னம்மா அப்பா கால் அட்டென்ட் பண்ணலையா? ஆமா மலர், ஏன் இப்படி பண்றாரு இன்னைக்கு? கண்ணு முன்னாடி தான் வச்சிருந்தேன், எடுக்காம போயிருக்காரு. மா இதுக்கெல்லாமா இப்போ இப்படி ஃபீல் பண்ணுவேன்? அப்பா ஏதாவது பிஸியா இருப்பாரு, வேலை முடிச்சிட்டு பாத்துட்டு கூப்பிடுவாருமா. அதுக்கு இல்லடி, பசிக்கும் போது லஞ்ச் பேக் தேடி அது கிடைக்கலனா டென்ஷன் ஆயிடுவாரு. பசி தாங்க மாட்டாரு அவரு, பாவம். பா என்ன லவ்மா உனக்கு அப்பா மேல? ஏ ஒண்ணு பண்ணலாமா? என்ன? பேசாம சாப்பாட்டை கொண்டு போய் குடுத்துட்டு வந்துடலாமா? என்ன கொஞ்சம் கூட்டிட்டு போடி. அப்பாவை விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்ட, அப்படிதானே? இல்லடி, அவரு கேட்டாருன்னுதான் அவருக்கு பிடிச்சதெல்லாம் நான் செஞ்சேன். அதான் மனசு கேட்க மாட்டேங்குதுடி. நீ என்ன கூட்டிட்டு போறியா இல்லையா? நீங்க மேனேஜர் அம்மா, நீங்க கேட்ட முடியாதுன்னு சொல்ல முடியுமா? கூட்டிட்டு போறேன் வாங்க. இரு, நான் போய் புடவை மாத்திக்கிட்டு வரேன். ஓ இது வேறயா? போலாமா மலர்? பா ஒரு ரேஞ்ச்ல தான் ரெடி ஆகி வந்திருக்க. எனக்கு தெரிஞ்சு போச்சு, இது உன் பிளான் மட்டும் இல்ல, அப்பாவும் நீயும் சேர்ந்து போட்ட பிளான் தானே இது. ஏய் அடி வாங்க போற, அங்க ஒரு பசியோட இருப்பாரு. வா கிளம்பலாம் நம்ம. இருக்கட்டும் இருக்கட்டும், நானே எடுத்துக்கிறேன் மேனேஜர் மேடம். என்ன இந்த கெட்டப்ல வண்டியில உட்கார்ந்து வந்தா நல்லாவா இருக்கும்? இரு நான் ஆட்டோ புக் பண்றேன், போயிட்டு வந்துடலாம். எதுவா இருந்தாலும் சீக்கிரம் செய்டி. புக் ஆயிடுச்சு, வந்துரும். வா வெளியே வெயிட் பண்ணலாம். அண்ணா இங்கே வெயிட் பண்ணுங்க. நில்லு. என்ன இப்படி வர? இந்த கெட்டப்போட மரியாதையே போச்சு. ஏண்டி இதுக்கு என்ன? இது நல்லா தானே இருக்கு. வீட்ல இருந்து கிளம்பும் போது நல்லா இருக்குன்னு சொன்னேன். இப்பவும் சொல்றேன், கெட்டப் சும்மா அசத்தலா இருக்கு. இப்படியே அப்பா முன்னாடி போய் நின்னு வச்சுக்கோயேன், நீ மேனேஜரா அப்பா மேனேஜரான்னு பாக்குறவங்க எல்லாருக்குமே டவுட் வரும். அப்படியா? இல்லம்மா, கெட்டப் நல்லா இருக்கு.
இப்ப எதுக்கு இப்படி பயந்து பயந்து நடந்து வர? இந்த கம்பெனியோட மேனேஜரோட வைஃப், அப்படியே கெத்தா நடந்து வர தேவையில்ல? போடி.